ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கான வீடியோவில் ஹெல்த்தியான ரெசிபி அத்திப்பழம் வச்சு ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வீட்டிலையே குவிக்காக இந்த ஹெல்த்தியான அத்திப்பழம் ஜாம் செஞ்சிடலாம். அத்திப்பழம் ஜாம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ட்ரைடு ஃபிக், காஞ்ச அத்திப்பழம் 150, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 கிளாஸ் தண்ணியை நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு சுட வச்சுக்கோங்க. அத்திப்பழம் நல்லா மூழ்கிற அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸுக்கு சூடு தண்ணியிலையே ஊற விட்டுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அத்திப்பழம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே அந்த தண்ணியோட குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடிஷ்னலாக எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அத்திப்பழம் நல்லா வெந்து வந்திருக்கும். எல்லா கடைகள்லையும் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் கிடைக்காது. இந்த மாதிரி காஞ்ச அத்திப்பழம் தான் கிடைக்கும். காஞ்ச அத்திப்பழத்தில் ஜாம் செய்யணும்னா இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சா தான் செய்ய முடியும். அத்திப்பழத்தை மட்டும் தனியாக எடுத்து ஃபேனில் ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம மையாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் அத்திப்பழம் ஊற வச்ச தண்ணியோட அரைச்ச அத்திப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணதும் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி ஒன்றா சேர்ந்துக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஃபைனலாக நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அத்திப்பழமாக கொடுத்தா கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாம் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அத்திப்பழ ஜாமை பிரெட், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிரெட்டுக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அத்திப்பழ ஜாமில் நம்ம எந்த விதமான அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்ணலை. எல்லாமே ஹோம்மேடு தான், ஹோம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த அத்திப்பழ ஜாம் வெளியே வச்சா 1 வீக் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அத்திப்பழ ஜாம் டெய்லி 1 ஸ்பூன் எடுக்கிறதுனால நமக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி ஆக்டிவாக இருப்போம். கண்டிப்பாக ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.